துஷ்ட மனம், கெட்ட மனது இருக்கக்கூடாது, கெட்ட புத்தி இருக்கக்கூடாது, கெட்ட அகங்காரம் இருக்கக்கூடாது. நல்ல புத்தி இருக்க வேண்டும், நல்ல மனது இருக்க வேண்டும், நல்ல நல்ல சுயநலமற்றவர்களாக இருக்க வேண்டும். அப்படி இருப்பவர்கள் தான் தேவர்களைப் போல வாழ்வார்கள். ஸோ சுயநலமுடையவர்கள், துர்புத்தியுடையவர்கள், துஷ்டத்தனத்தை செய்பவர்கள், அகங்காரத்தில் இருப்பவர்கள் கீழ்நிலை கிரகங்களை அடைவார்கள். சத்துவகுணத்தில் இருப்பவர்கள் மேல்நிலை கிரகத்தையும், ரஜோகுணத்தில் இருப்பவர்கள் நடுநிலை கிரகத்தையும், தமோ குணத்தில் இருப்பவர்கள் கீழ்நிலை கிரகங்களையும் அடைவார்கள். ஸோ எல்லாருமே செயல்படுறாங்க. இந்த ஸ்தூலமான உடல், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், மனசு, புத்தி, அகங்காரம் போன்ற ஸ்தூலமான உடலை பெற்றவர்கள் இருக்காங்க. அதுக்கு அடுத்தது மிகவும் சூட்சுமமான உடல் இருக்கிறது. அதாவது மனசு, ஒருத்தர் புத்தி, ஒருத்தர் அகங்காரம். மனசு அவர் அனுபவிக்கும் இன்ப துன்பம் மனதில்